ஐஸ் வந்து பவுடர் ஐஸ் இருந்தால் ஓகே, பட் ஆனால் அப்படியே திக் ஷீட்டாக மாறிடுச்சுன்னா டிவிஎல் டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. ஸ்லிப்பான அந்த ரேஸ் வேறு இதில் காருக்கு. ரெடியா? ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்மளோட வின்டர் ஸ்டார்ம் அட்வென்ச்சர்ஸ் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். போன வீடியோவில் கிராண்ட்ஃபாதர் மவுண்டன் ஜோன் உள்ள என்டர் ஆகி அங்கே நேச்சர் டிஸ்கவரி சென்டர், அதுக்கப்புறம் வைல்ட் லைஃப் ஹேபிட்டட் பார்த்தோம். அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம கிராண்ட்ஃபாதர் மவுண்டனோட டாப்புக்கு போக போகிறோம். அங்கே குறிப்பாக ஒரு ஸ்விங்கிங் பிரிட்ஜ் இருக்குது. அங்கேருந்து 360 டிகிரிஸ் வியூஸ் இருக்கும்னாங்க, அதை செக் பண்ணலாம். அடுத்தது இந்த கிராண்ட்ஃபாதர் மவுண்டன் மேலே ஒரு அப்சர்வேஷன் பாயிண்ட் இருக்குது. கொஞ்சமாக ஸ்னோ படர்ந்து ஒரு ஜோனை கடந்து நம்ம அந்த அப்சர்வேஷன் பாயிண்ட்டுக்கு போக போகிறோம். ஒரு குட்டி ட்ரெக் இருக்கும்னு நினைக்கிறேன், வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மவுண்டனோட கடைசி பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு, அந்த ஸ்விங்கிங் பிரிட்ஜ். இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகுது. அந்த பிரிட்ஜை எடுத்துகிட்டு பிரிட்ஜை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். இப்போ நம்ம சுமார் 5280 ஃபீட் அபவ் த சீ லெவல் இருக்கோம். இங்கேருந்து பார்த்தா அப்படியே ஒரு ஸ்லைட் மாதிரி தான் இருக்குது, பட் ஆனால் இது பயங்கர ஸ்டீப். அப்புறம் இங்கேருந்து பார்த்தோம்னா சுற்றி இருக்க ஸ்னோ ஸ்கீ ரெசார்ட்ஸ் எல்லாமே தெரியுது. சரி வாங்க அப்படியே நம்ம அந்த ஸ்விங்கிங் பிரிட்ஜுக்கு போவோம். இது வேறையா? ஓகே வாங்க போகலாம். அங்கே தான் என்ட்ரன்ஸு. அங்கே அப்படியே என்ட்ரன்ஸ் எடுத்து மேலே போகலாம். பிரிட்ஜ் எப்படி இருக்குன்னு. இது 360 வியூஸ். நானுங்க எங்கேருந்து 360 வியூஸு? அங்கே தெரியும்ல, அந்த பக்கமும் தெரியும், இந்த பக்கமும் தெரியும்ல. வந்தாச்சா? ப்ளீஸ் லீவ் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஸ்ட்ராபெரி ஃபார் அதர்ஸ் டு என்ஜாய். கரெக்டு தான், எதையும் பறிக்காதீங்கன்றது தான் இங்கே சர்க்காஸ்டிக்காக எழுதி போட்டிருக்காங்க. வாங்கப்பா. ஸ்விங்கிங் பிரிட்ஜு. என்ன சாய், இதுவே முடியலையா? நீ தான் லயன் ஆச்சே, வா. யா, இதுதான் இந்த ஸ்விங்கிங் பிரிட்ஜு. ஏய், ஒரு ஆள் போகிற மாதிரி தான்டா இருக்கு. அங்கே பேர் 40% ஆன் த பிரிட்ஜ் அட் ஒன் டைம். ஒரு ஆள் போகிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம கீழே இருந்து கொஞ்சம் ஸ்டேர்ஸ் எடுத்துகிட்டு இந்த ஸ்விங்கிங் பிரிட்ஜ் இருக்க அந்த ஜோனுக்கு வந்துட்டோம். அவ்வளோ ஸ்டீப்லாம் இல்லை, இந்த ஸ்டேர்ஸு ஈஸியாக தான் இருந்துச்சு. இந்த ஜோனில் குறிப்பாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருந்தாங்க. அதாவது இங்கே எந்த ரெயிலிங்குமே கிடையாது. அந்த மலை ஓரத்தெல்லாம் போயிட்டு வியூ பாயிண்ட்ஸ் பார்க்குறப்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்க சொன்னாங்க. ஏன்னா இங்கேருந்து ஸ்லிப் ஆனால் பயங்கர ஃபேட்டலாக இருக்கும். இங்கே நிறைய வியூவிங் ஜோன்ஸ் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி ஸ்கை ரொம்ப கிளியராக இருந்ததுனால மவுண்டைன் ரேஞ்சஸ்லாம் அட்டகாசமாக தெரிஞ்சிச்சு. இந்த கிராண்ட்ஃபாதர் மவுண்டன் பார்த்தீங்கன்னா ப்ளூ ரிட்ஜ் மவுண்டன் அந்த ரீஜனில் தான் இருக்குது. சுற்றி இருக்கிறது அந்த மலைத்தொடர் தான். வாட்ஸ்அப் நல்லா இருக்கா? லோட் லிமிட் எவ்வளோ? இங்கே சைட்லாம் ஒரு ரெயிலிங் கூட கிடையாது, இது மட்டும்தான். கண்ணா பார்த்து பிரிட்ஜிலே இரு. எலிவேஷன் 5282 ஃபீட். 40% ஆன் த பிரிட்ஜ் அட் ஒன் டைம். ஆமாம்மா, அங்கிருந்து தான் நம்ம கீழே இருந்து. ஓகே ஒத்துக்கிறேன். Mommy, let's see if we can go on the other side. But there's two rules about this bridge. Two rules are enna? Yeah, you can't run and no jumping. You should not run, you should not jump. என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலில் இருக்க எங்களோட இன்னும் சில அட்வென்ச்சர் வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன். ஆமாம், இங்கே நல்ல ஸ்னோ அக்யூமுலேஷன் இருக்குது கீழே. இந்த பிரிட்ஜ் பேர் த மைல் ஹை ஸ்விங்கிங் பிரிட்ஜ். இது ஆக்சுவலாக 1952 ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. திரும்ப 1999 இதை ரீபில்ட் பண்ணியிருக்காங்க கேல்வனைஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணி. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த மொத்த பிரிட்ஜை ஒரு ஆள் நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. இது மொத்தம் 228 ஃபீட் லாங். நல்லா சஸ்பென்ஷன்லாம் போட்டு ஊக்கி நிறுத்தியிருக்காங்க பிரிட்ஜை. இதுக்கு மேலே இந்த ராக்கி கிளிப்ஸ் வேறு இருக்குது. மேலே ஏறி அங்கே போகிறது. நம்ம அங்கேயும் போய் பார்ப்போம். Proceed with caution. Absolutely. குதிக்க கூடாது கண்ணா. இந்த அவ்வளோதான், இந்த பாறை மேலேயே தான் நடந்து போனோம். ஓகே, சைட்லாம் எதுவுமே கிடையாது. வாட்ஸ்அப் குளிர்தா? அந்த பிரிட்ஜ் அங்கேயே முடிஞ்சிருச்சு. இந்த ராக்ஸ் எல்லாம் கடந்து அங்கே பீக்கில் ஒரு அப்சர்வேஷன் பாயிண்ட் இருக்குது. அங்கே தான் நான் போயிட்டுருக்கேன். நிறுவம் சாயம் பாதியிலே நின்றுட போகிறாங்க. அங்கே அங்கே காலை வைக்கலாம். அவ்வளோதான், கம். அப்படிதான், வா அப்பா கை பிடிச்சிக்கோ. ஓகே, பாரு அப்படியே பிளேடு மாதிரி இருக்கு பேரு ஃபுல்லாக.
இல்லை வாக்கண்ணா ஜம்ப் பண்ண போறியா பார்த்து ஜம்ப் This is slippery. Watch yourself, Sai. Okay. ஜம்ப் பண்ணிடு அப்படியே அங்கேருந்து. இது ஒத்தையடி பாதை தான். ஸோ அவங்க இறங்கி வந்தோடனே அதுக்கப்புறம் தான் நம்ம போக போகிறோம். வாங்க. பவுடர் ஸ்னோ வந்தால் ஓகே, பட் அவ்வளோதான். பிரிட்ஜு பேமெண்ட் எல்லாம் அங்கேயோடு நின்றுச்சு. இதுக்கு மேலே ஃபுல்லாக இந்த ராக்கி சர்ஃபேஸ் தான். மேலே வந்து தான் மேலே இருந்தால் அந்த அப்சர்வேஷன் பாயிண்ட்டுக்கு போகிறோம். ஆமாம் பார்த்தா பட் ஆனால் இங்கே ஸ்னோ அண்ட் அக்யூமுலேஷன் ஆச்சுன்னு வச்சுக்கோ, போகிறதே கஷ்டம். ஸோ நம்ம கார் பார்க் அங்கே தான் பண்ணோம். பண்ணிவிட்டு இந்த பிரிட்ஜ் எடுத்துகிட்டு இப்போ இங்கே வந்திருக்கோம். ஸோ ஐம் டேக்கிங் அ vlog. Yeah, it has to be like sideways. Yeah, the sideways, right? These ones are good. Yeah. Okay. There you go. Side rocks வந்து ஓகே. வா மேலே வந்தாச்சு. ஓகே. நீங்கள் அங்கே போயிடுங்க, ஓகேவா? ரைட், நான் மேலே அங்கே போகலான்னு இருக்கேன். It's okay, I'll take this one. அந்த இடத்துக்கு போகிறாங்க. கொஞ்சம் ஸ்டீப்பு தான் இது இங்கேருந்து. வடிவேல் டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. ஸ்லிப்பான அந்த டைலாக் தான். ஓகே, ஆக்சுவலாக இந்த ஓரமாக இருக்கிறதெல்லாம் ஃபைன். நீங்கள் அங்கேயே இருங்க. அதான் இன்றைக்கி வந்து வெயில் அடிச்சிருக்கு. அது வரைக்கும் போயிருக்காங்க. பார்க்கலாம், கொஞ்சம் பேர் போயிட்டுருக்காங்க. நம்மளும் போவோம். ஓகே ஓகே. இங்கே வந்து கொஞ்சம் ஹார்ட் ஐஸ் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஹார்ட் ஐஸில் காலை வச்சோம்னா வழுக்கல் தான். ஓகே, ஸ்டே பேக் ஃப்ரம் லெட்ஜ், சூப்பர்வைஸ் சில்ட்ரன். ஓகே, அதுதான் டாப். இப்போ தான் ஸ்னோ ஸ்டாம் வந்து அடித்து ஓஞ்சிச்சு. அதனால் இங்கே சுற்றி இருக்க எல்லா ஸ்கீ ரெசார்ட்ஸும் களை கட்டுது. இங்கேருந்து பார்த்தா சில ஸ்கீ ரெசார்ட்ஸும் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அங்கே தூரத்தில் ஒரு மலை மேலே ஒரு பில்டிங் தெரியுதுல்ல, அது ஒரு ஸ்கீ ரெசார்ட் ஆக்சுவலாக. அங்கே பாருங்க, சாயன் நிறுவம் அங்கே ஃபோட்டோ எடுத்து விளையாடிட்டு இருக்காங்க. இந்த குரூப் வந்தால் தான் நம்ம போக முடியும் அங்கே. ஸோ நம்ம அடுத்தது போகலாம் இவங்க வந்த உடனே. ஸோ இந்த ஐஸ் வந்து பவுடர் ஐஸ் இருந்தால் ஓகே, பட் ஆனால் அப்படியே திக் ஷீட்டாக மாறிடுச்சுன்னா ஷூ வச்சோம்னா வழுக்கும். நானும் வந்து இந்த ட்ரெக்கிங்க்கு ஏற்ற மாதிரி ஷூஸ்லாம் போட்டு வரல. ஸோ இது மாதிரி தான் போட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் அப்படியே ஐஸில் வச்சோம்னா ஸ்கேட்டிங் தான் அப்படியே. ஓகே, நல்லா இருக்குது வியூஸு. இன்றைக்கி அவ்வளோ ரஷ்ஷும் இல்லை, அதனால் நல்லா பொறுமையாக எல்லாமே பார்க்க முடியுது. இங்கே பாருங்கள் டிப்பு, அவ்வளோதான். இங்கேருந்து 2 அடி தள்ளோம்னா நேராக ஸ்டீப்பு. Did you enjoy the views? Yeah, it was good. Nice. Yeah, very good. Love to go there, man. It's awesome. It's good? Yeah, I'm gonna go next. செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ போ, இந்த இடம் ஓகே நினைக்கிறேன். இங்கே ஐஸ் மாதிரி இல்லை, ஷூவில் ஐஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஓகே, செங்குத்தா மேலே ஏறுது. ஓ, இந்த ராக்கை தான் கீழே இருந்து பார்த்தேன் போல். ஓகே, வந்தாச்சு அந்த டிப்புக்கு. இது பாருங்க அப்படியே ஃபுல் ஐஸ். Yeah, sure. Thank you. No problem. There you go. You guys want to stand this way? Yeah, just get on top of here. இவங்க ஃபோட்டோ எடுக்க சொல்லியிருக்காங்க. This way. So the lighting is that side, so I'm gonna go here. There you go. Let's go. All right. There you go. Thank you so much. Fine. Thank You're welcome. Take care. Bye. We would have ice skating over here. I know. Yeah. Hey, this is what we're doing. Yeah. மவுண்டன் டாப்பில் ஒரு ஐஸ் ஸ்கேட்டிங் ரிங்க்கு. ஆனால் பார்த்து தான் ஸ்கேட் பண்ணோம். பா, இங்கே தான் ஒரு அப்பயே சொன்னார் மேலே ஏறி கிளைம் பண்ணி போனேன். அவ்வளோதான், டாப் வந்துட்டோம். இங்கே சிம்பிள் வேறு கொடுத்துருக்காங்க பாருங்கள், டு நாட் டிஸ்டர்ப். 1971 இதை வச்சுருக்காங்க போல். இங்கே இந்த டாப்புக்கு வந்துட்டோம். இங்கேருந்து நல்லா இருக்குது வியூஸு. அப்படியே சுற்றி பார்க்குற ஆர்வத்தில் காஷன் ரொம்ப முக்கியம். ஓகே, 360 டிகிரி வியூஸ் தான். ஓகே,
சிம்பிள் வரியா? சீஸ் ஓகேவா? அவங்க அங்கேருந்து என்ன ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. சீஸ் ஓகேவா? ஓகே. இது வந்து அவ்வளோ சேலஞ்சிங்கான ட்ரெக் இல்லை. ஆனால் இங்கே அந்த ஸ்னோ படிஞ்சிருக்கிறதுனால ஒரு ஸ்டெப்பும் வந்து பார்த்து வச்சுட்டு வர வேண்டிய நிலமையாக இருந்துச்சு. இந்த ராக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக தான் இருந்தது. பட் ஆனால் அது மேலே ஸ்னோ படிக்கிறப்ப தான் வந்து அது கொஞ்சம் ஸ்லிப்பரியாக மாறுது. ஓவராலாக இங்கே மேலே வந்து பார்த்தா இந்த பேனோராமிக் வியூ வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிராண்ட்ஃபாதர் மவுண்டைன் வந்து யுனெஸ்கோவோட இன்டர்நேஷனல் பயோஸ்பியர் ப்ரிசர்வ். இந்த சீனிக் வியூ ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கிராண்ட்ஃபாதர் மவுண்டைனில் டிவர்ஸ் பிளான்ட் லைஃப், பேர்ட் வாட்சிங், அது மட்டும் இல்லாமல் அரௌண்ட் 70 என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் இங்கே இருக்கான். இதில் தான் அவங்க விளையாடிட்டு இருந்திருக்காங்க. ஆஹா, காலை வச்சோம்னா பயங்கரமாக இழுக்குது. இந்த விபரீத விளையாட்டுலாம் நமக்கு வேணாம். நான் அப்படியே ஓரமாக வந்துடுறேன் இந்த சைடு. ஹலோ. Hey, good. How are you? I'm doing good. Hi. I didn't want to get in the way of the shot, so I tried to hurry up and get out of the way. Thank you. Appreciate it. It's a It's good. beautiful site. Yes, absolutely. Yeah, it's pretty nice. This is that premium one right here. Take care. Bye. Go after dinner. Bye. பாவம் அவரே நான் வீடியோ எடுக்கிறேன்னு சுற்றி வந்துருக்கிறாரு. ஆமாம், சூப்பராக இருக்குது. ஒரு குரூப் இங்கே போயிருக்கிறாங்க. இங்கேருந்து இறங்கி அங்கே போய் பார்க்குறாங்க. Walk down it just like stairs. Just like stairs. Take it down. ஓகே. Not that way. Look where I'm pointing. பட் இந்த பிளேஸ் ஒன்றும் இல்லை. இந்த பிளேஸ் சேஃப் தான். ஓ, இந்த இடம் தான் ஸ்லைட் ஆகுது. பார்த்துக்கோங்க. பார்த்து, இந்த இடம் தான் ஸ்லோ. யாரும் இங்கே வந்து ஒரு குட்டி ஸ்னோமேன் பண்ணியிருக்காங்க அங்கே. நல்லா இருந்துச்சு. ஏய், இங்கே வந்து ஸ்னோ அடிக்கிறியா? போ போ போ. என்னது? எடுத்துட்டேன். அப்போதுலேருந்து ஸ்னோ போட்டுருக்கியா? அம்மா பேர் எல்லாரும் மேலேயும் ஸ்னோவாக போடுற பாரு. மேலே ஸ்னோ அடிச்சு விட்டாங்க. வா. ஏய் சாய், வா. மோஸ்ட் பார்ட் ஆஃப் இந்த அட்ராக்ஷன் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு பார்ட்டுக்கு மேலே நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் மட்டும் தான் போனேன். நிறுவும் சாயம் வந்து நின்றுட்டாங்க. கிட்ஸோட வரேன்னா கிட்ஸ் வந்து நல்லா இந்த சீனிக் வியூஸை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் இங்கே ரெயிலிங்கே இல்லாதனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷனோட அவங்கள பார்த்துக்கணும். ஆமாண்டா, இது சேஃப் ஐஸ். இதில் பண்ணு ஸ்கேட்டிங்கு பண்ணு. ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணு. ஃப்ரீ ஐஸ் ஸ்கேட்டிங். மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்லாம் போடுற போடு. மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப். மூணு வாக்கு பாடு. ஓகே, பாடு. ஓகேவா? ஓகே, போலாமா? மைக்கேல் ஜாக்சன் என்ன பாரு. மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இல்ல. வா போலாம். ஆல்ரைட், கிராண்ட்ஃபாதர் மவுண்டனோட வியூ பாயிண்ட்டை முடிஞ்சிடுச்சு. கண்டிப்பாக ஒரு சிறப்பான அனுபவமாக இருந்தது எங்களுக்கு இது. ஓகே, கம். இந்த ஃபுல் பார்க்கிங் லாட்டும் உனக்கு தான். நல்ல பல்ட்டி அடிச்சு விளையாடுறதுக்கு. கமான், இன்னொரு 2 ரோல் போடு. 1 2. அட்ராக்ஷன் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? வாங்க போய் ஒரு குட்டி சொவினியர் ஷாப்பிங்கை போடுவோம். சரியா, ஒரு கிஃப்ட் ஷாப். ஓகே, இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. ஓகே, இது எடுத்துப்போம். இதுவா இல்ல இதுவா? நோ டேக் இட், புட் இட் பேக், கோ. அது பியர் வச்சிருக்கேன். பிரிட்ஜ் இல்ல ஒண்ணுக்கு. சரி, இது எடுத்துப்போம். இது $8 பண்ணுங்க. ஓகே, வந்த ஞாபகமாக இது ஒன்று. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த கிராண்ட்ஃபாதர் மவுண்டனுக்கு நாங்கள் என்ட்ரி ஃபீயாக வந்து $56 பே பண்ணோம். இது வந்து ஆல் இன்க்ளூசிவ். அடுத்தது எங்களோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் ரேட்டிங் வந்து இது ஒரு சிறப்பான அனுபவமாக இருந்துச்சு. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன அட்வென்ச்சர்ஸ்லாம் நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்றத காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வரப்போகிற வீடியோஸில் அதை கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ரேஸ் வேறு இதில் காருக்கு. ரெடியா? 3 2 1 கோ. யார் ஜெயிச்சா ரேஸில்?
ஒரு நாள் நல்ல அட்வென்ச்சரான 2 விஷயங்கள் பண்ணோம். ஒன்று வந்து அந்த ஸ்னோ கோஸ்டர், அடுத்தது வந்து கிராண்ட் ஃபாதர் மவுண்டைன். நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. 5 வருஷம் நாங்கள் இங்கே இருந்தோம், அதாவது இந்த ஸ்டேட்டில். பட் ஆனால் இப்படி ஒரு லொக்கேஷன் வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி வந்த நாள் வெதரும் வந்து நல்லா கோஆப்ரேட்டிவாக இருந்துச்சு. ஸோ எங்களோட சேர்ந்து இந்த அட்வென்ச்சர் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ டேக் கேர், டேக் இட் ஈஸி, பாய். இன்னும் ரேஸ் போயிலையா? 2 பேரும் ரேஸ் வேறு அங்கே.